அது ஹஸ்பண்ட் சாருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஆ, மாமா ஏதாவது ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கலாம்ல, அதனால கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. ஆமா மாரி, ஹாசினி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற? இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். ஹஸ்பண்ட் சார் இன்னும் ஆபீஸ்க்கே வரலன்னு மேனேஜர் சொல்றாரு. நீ என்ன சொல்ற? ஆமா, ஹஸ்பண்ட் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன், மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. ஹஸ்பண்ட் சார் வரதுக்கு லேட் ஆனதுனால மேனேஜர் அவருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. அப்போ ஹஸ்பண்ட் சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்போ மாப்பிள்ள சூர்யா ஆபீஸ் போகாம எங்க போயிருப்பான்? சிஸ்டர் உயிரோட இருந்திருந்தா கூட அவங்க ஏதாவது சதி பண்ணிருப்பாங்கன்னு அவங்க மேல சந்தேகப்படலாம். இப்பதான் அவங்க இல்லையே, மாப்பிள்ள எங்க போயிருப்பா? ஒரே குழப்பமால இருக்குது. சூர்யா ஆபீஸ்க்கும் போல, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னா நாம என்ன நினைக்கிறது? ஹாசினி, உன்னோட போன்ல இருந்து சூர்யாக்கு போன் பண்ணி பாரு. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது பெரியமா. என் போன்ல இருந்து பண்ணி. அவளுக்கு சுவிட்ச் ஆஃப்னா அதானே உனக்கு வரும். சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஐயோ, ஹஸ்பண்ட் சாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எங்கன்னு போய் பாக்குறது மாதிரி? இங்க பாரு, நீ பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. சூர்யாக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆமா மாரி, போன்ல சார்ஜ் இல்லாம கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதெல்லாம் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் சார் ஆபீஸ் போயிருக்கணும்ல, போலையே. எனக்கு என்னமோ அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு மாரி, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. மாரி, நீ எதுக்கும் பயப்படாத. கார் ஏதாவது பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், அதனால கூட மாமா ஆபீஸ்க்கு லேட்டா போயிருக்கலாம்ல. ஆமா மாரி, அதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மாரி, ஹஸ்பண்ட் சார் குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாரி. மாரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னன்னு சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு ஏதாவது ஆபத்துனா அது முன்னாடியே உனக்கு கனவா வரும்ல? எனக்கு இப்ப நடந்த ஆக்சிடென்ட் உனக்கு கனவா வரலையா? இல்ல ஹஸ்பண்ட் சார், எனக்கு அப்படி எதுவுமே கனவு வரல. இது மட்டும் இல்ல ஹஸ்பண்ட் சார், நீங்க வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஸ்ரீஜா புடவையில நெருப்பு புடிச்சு எரிஞ்சிச்சு. அப்புறம் பூங்குன்றன் சார் போன் பண்ணிருந்தாரு. பால்கனில இருந்து பெரிய பூத்தொட்டி செண்பகவல்லி அக்கா தலை மேல விழ போச்சா. அப்புறம் பூங்குன்றன் சார் தான் செண்பகவல்லி அக்காவை காப்பாத்திருக்காரு. இந்த விஷயம் கூட எனக்கு கனவா வரல. அது ஏன்னு தெரியல. சரி சரி மாறி விடு, நீ அதை நினைச்சு டென்ஷன் ஆகாத. முதல்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒரே அபசகுணமா நடக்குது. எல்லாரும் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? உங்க எல்லார முகத்திலையும் பதட்டமும் பயமும் தெரியுதே. என்னப்பா ஆச்சு?
பைரவருக்கு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டீங்க மாதாஜி. ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுங்களா? என்ன சொல்றப்பா நீ? ஆ? நீங்க எல்லாரும் இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்துச்சு? கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த ஸ்ரீஜாவோட புடவையில திடீர்னு நெருப்பு பிடிச்சிச்சு தெரியுமா? அப்படியா? அம்மாடி ஸ்ரீஜா, அடுப்பு கிட்ட நின்னு வேலை செய்யும் போது புடவை முந்தானைய பத்திரமா இழுத்து சொருகிட்டு வேலை பார்க்கணுமா? என் முந்தான அடுப்புல பட்டு ஒன்னும் தீ பிடிக்கல. கீழே தொங்கிட்டு இருந்த முந்தானையில எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியல. நல்ல வேலை, ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சத நான் தான் பார்த்தேன். சத்தம் போட்டு மாறி வந்து தீ அணைச்சிட்டா. நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா ஸ்ரீஜா நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? டிக்கெட் போயிருக்கோம். நான் கும்பிட்ட கால பைரவர் தான் ஸ்ரீஜாவை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. வீட்லதான் ஸ்ரீஜாவுக்கு இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா சூர்யா மாப்பிளைக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாதாஜி. என்னது? சூர்யா தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா, வீட்ல ஸ்ரீஜாக்கு இப்படி ஆயிப்போச்சு. அதே நேரத்துல வெளியில போன சூர்யாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரே சமயத்துல ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நாங்க எல்லாரும் பயத்திலயும் குழப்பத்திலயும் இருக்கோம். ஆமா, இப்போ சூர்யா தம்பி எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காருல்ல? சூர்யா மாமாக்கு பெருசாலாம் ஒன்னும் அடிபடல. அவருக்கு லேசான காயம்தான்.